20வது அத்தியாயம். இதில் பகவான் இப்போ வாமனர் நின்றுட்டு இருக்காருங்க. இவன் கொடுக்க போனான். அப்போ சுக்கராச்சாரியர் பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. இது அப்படியே கேட்டுட்டு திருப்பி அவரை பார்த்து ஒரு பேச ஆரம்பித்தான். பலிருவாச்ச சத்தியம் பகவதா புரோக்தம், சத்தியம் பகவதா புரோக்தம் தர்மோயம் கிரகமேதினாம் அர்த்தம் காமம் யசோ விருத்தியம் யோ ந பாதேத கர்ஹிச்சித்து. நீர் சொன்னீர், அதாவது அர்த்தம், அதாவது செல்வம் இருக்குது, காமம் இருக்குது, அவனுடைய இன்பம் யசஸ் இருக்குது, புகழ் இருக்குது, அவனுடைய வாழ்க்கை இருக்குது. அதெல்லாம் இந்த 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 வாழணும்னா இதெல்லாம் வேண்டியது தான் இல்லையா. நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நான் யார்? பிரகலாதனுடைய வம்சத்தில் பிறந்தவன், அவருடைய பேரன் நான். சச்சாஹம் வித்த லோபேன பிரத்யாச்சக்ஷே கதம் திஜம். ஒரு திஜனுக்கு, ஒரு பிராமண குழந்தைக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதை போய் நான் இப்போ மாற்றலாமா? கிதவோ யதா, அதை போய் மாற்றி பேசலாமா? பொய்யை விட பெரிய அதர்மம் இல்லைங்கிறான். நஹ்ய சத்யாத்து பரோ அதர்ம இது ஹோவாச்ச போரியம். பொய் சொல்கிறது இல்லையா, பொய் சொல்கிறதுங்கிறது பெரிய அதர்மம். அப்போது அந்த அதர்மத்தை நான் தாங்கிக்க மாட்டேன்னு பூமி பிராட்டி கூட சொன்னாலே, இந்த திஜனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டேனே, இப்போ வஞ்சனை பண்ணி நான் சொல்லலை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இல்லை நரகத்துக்கு போகிறேன், ஏழ்மை வந்துடும், துன்பக்கடல் வரும், அது வரும், இது வரும், அதுக்கெல்லாம் நான் பயப்படல, பொய் சொல்லுவதற்கு பயப்படுகின்றேன். அதுதான் பாயிண்ட். நாகம் பிபேமி. நான் இந்த சொன்னதுக்காகலாம் பயப்படல. நரகம் கிடைக்கும், சொன்னதை நிறைவேற்றலைன்னா நரகம் கிடைக்கும், பரவாயில்ல, அதெல்லாம் நான் சொல்லலை. இந்த விப்ரனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், விப்ர பிரலம்பனாத்தை இவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதை மாற்றி சொன்னேன்னா அது அந்த பொய்யே எனக்கு பெரிய பயமாயிடும். அதுவும் இல்லாமல் நான் இதை போல் ஏன் நான் எல்லாவற்றையும் தானமாக கொடுக்கக்கூடாது? இப்படி தானம் கொடுத்ததுனால தஸ்ய தியாகே நிமித்தம் கிம் விப்ர துஷ்யேன்ன தேன சேத்து. துஷ்டியாகிட முடியும் இல்லையா? அந்த குழந்தை, பிராமண குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் வந்துவிடும். நான் ஏன் இது செய்யக்கூடாது? ஸ்ரேயா குர்வந்தி. ஸ்ரேயஸோடு இருக்கவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கா? பூதானாம் சாதோ துஸ்தியச்ச. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யார்? தத்யங்க ஷிபி சக்கரவர்த்தியும் சரி, ததீச்சியும் சரி, அவர்களெல்லாம் தன்னோட தேகத்தையே கொடுத்தா இல்லையா. ததீச்சி முனிவர் தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்து தானே இந்திரன் வஜ்ராயுதம் வச்சுட்டுருக்கான். ஷிபி சக்கரவர்த்தி அவருடைய உடல்லேருந்தே கொடுத்தார் பிராணிக்காக இல்லையா. அப்படி இருக்க இந்த பூமியில் நான் இதை கொடுக்கறதுல என்ன தப்பு? அதை சொல்லிட்டு அவர் சொல்கிற, இந்த ஆண்டு அனுபவிக்கணுங்கிற விஷயத்தை விட இவர்கள்லாம் தன்னையே கொடுத்து அவர்களோட ஸ்ரேயஸ் யசஸ் அப்படியே இன்றளவும் நிற்கிறதே. அதனால பூமியில் புறமுதுகு காட்டு போகக்கூடாது. கரெக்டாக? அதே போல் தானம்னு ஒன்று கிடைக்கிறதுனா, தானம் கொடுக்கறதுக்கு ஒரு வழி கிடைச்சதுன்னா அது தானத்தை பண்ணணும். இப்படி யாஜகன் கேட்டதை தனக்கு இல்லைனாலும் கொடுக்கறது தான் உண்மையான வாழ்கின்ற வழி. இந்த பிரம்மச்சாரி என்கிட்ட கேட்டுட்டான் பாவம், அந்த தத்தோ வட்டோரஸ்ய ததாமி வாஞ்சிதம், அவனை கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்கிறான். அதாவது இவர்கள் நீர் சொன்ன மாதிரி எனக்கு தேவையில்லாமல் எனக்கு தீங்கு விளைவிப்பதற்காக அந்த ஹரியே யாச்சிக்கிறார்னு சொன்னீங்க. பரவாயில்ல, யசவா உத்தம ஸ்லோகோ ந ஜிஹாசதி யத் யசஹ அத்வா மைனம் ஹரேத் யுத்தே ஷயித் நிஹதோமய. அந்த ஹரியே வரட்டும், அந்த ஹரியே கேட்டாலும் கூட நான் இதை கொடுக்கத்தான் செய்வேன் அப்படின்னு ரொம்பவும் திட்டமாக சொல்கிறார் ஸ்ரீ சுகவாச்ச. சுகர் சொல்கிறார், இப்படி தன்னுடைய இவ்வளோ நான் பேசுகிறேன் என்னமோ இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சுட்டார். சசாப தெய்வ பிரஹித சத்தியசந்தம் மனஸ்வினம். நீ பைத்தியகார்த்தனமா திருடம் பண்டிதமான் யஞ்ஞக. நீ இந்தவனை நீ நான் சொன்னதை உதாசீனம் பண்ணிட்டு அவனுக்கு கொடுக்க போகிற, அதனால் பிரஷ்யசே ஸ்ரீயக உண்டு எல்லாம் போயிடும்.
உன்னோட அஷ்ட ஐஸ்வர்யமும் உன்னிடத்துலேருந்து சென்றுவிடும் அப்படின்னு சொன்னால் கூட அவனுக்கு ஒன்றுமில்லை. ஏவம் சப்த ஸ்வகுருனா சத்யான்ன சலித்தோ மகான், ஒரு துளி கூட அசையலை. ஐயோ அப்படியா குருவே அப்படி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நேராக தீர்த்த பாத்திரத்திலிருந்து தாரை வார்த்து கொடுப்பதற்காக எடுத்தான். அங்கேருந்து விந்தியாவளி வந்தா. அவள் அழகா விந்தியாவளி ததாகத்திய பத்னி ஜாலக மாலினி ஆனின்ய கலசம் ஹைம மாமனே. அழகான அந்த தங்க கலசத்தினால அவருடைய சரணகமலத்தை எல்லாம் அலம்பிவிட்டோ நீர் வார்க்கின்றாள். மகாபலி ரொம்பவும் சந்தோஷம். எஜமானக ஸ்வயம் தஸ்ய, எஜமானனாக இருந்து கொண்டு வாமனமூர்த்திக்கு அழகாக பாத சேவனம் செய்து கொண்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து தன்னுடைய மூர்தனியில் ததபோ விஸ்வபாவனி, விஸ்வத்தையே தூய்மையாக்குகின்ற அந்த நீரை தன் தலையில் தெளித்து கொண்டான். அப்போ தேவர்கள், கந்தவர்கள், வித்யாதர்கள், சித்தர்கள், சாரணர்கள் எல்லாருக்காளன எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே புஷ்பவருஷ்டி பண்ணுறா. பிரசூன வர்ஷை வவுருஷூர் முதான்விதாக, அப்படியே எல்லாம் துந்துமி நாதங்கள்லாம் ஒழிக்கிறது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறா. இப்படி ஒரு பெரிய வேலையை பண்ணியிருக்கானே பலி இல்லையா, பகவானுக்கே தானம் கொடுத்துட்டானே, அதனால் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான்னு பலியை நினைத்து கொண்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாளாம். வித்வானதாத் யத் ரிபவே ஜகத்ரயம் தத் வாமனம் ரூபம் அர்த்ததாத்புதம், அத்புதம். அப்போ தத் அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்னா, அந்த ஹரேரணந்தஸ்ய குணத்ரயாத்மகம் பூஹூகம் திஷோ தியோர் விவரா பயோதய திரியங் நுது நு தேவா ருஷியோ யதாசத. பார்த்துட்டே இருக்கச்சு அவருடைய அழகான அந்த வப்புவிலிருந்து அந்த பெரிய வப்புவா அப்படியே வளர்ந்தது. வளர்ந்தா அது உள்ள எல்லாமே பார்த்தாளாம். பூஹு, பூமியிலிருந்து, விண்ணிலிருந்து, திசைகளிலிருந்து, சொர்க்கத்திலிருந்து, பாதா 14 லோகங்களும், கடலும், விலங்கும், திரியங்க அதாவது விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், தேவர்கள் எல்லாரும் உள்ளடக்கி கொண்டு பெரிய ரூபம். அந்த காயத்தில் காயே பலி தஸ்ய மகாவிபூதேஹே, அந்த அந்த அவ்வளவு பெரிய அந்த ரூபத்தை அப்படி பார்க்குறான். எல்லா ஐஸ்வர்யமும் அவர்கிட்ட தான் இருக்குது. எல்லாமே ததர்ஷ விஸ்வம் திரிகுணம் குணாத்மகே, விஸ்வமே அவர் உள்ளே இருக்கு. மகாபலி இந்த விஸ்வரூபம் எடுத்த பகவானை பார்க்குற அவருடைய உள்ளங்கால்லேருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா விராட் ரூபம், அதை அப்படியே இங்கே திருப்பியும் பாருங்கள், ரிவிஷன் மாதிரி அவருடைய உள்ளங்கால்லேருந்து ரசாம சஷ்டாங்கிரி அங்கிரி அந்த அந்த அழகான பத்மமான அந்த தாமரை போன்ற உள்ளங்கால்லேருந்து அதில் சுதில் இதில் பாதாளம்லாம் சொல்கிறோம் இல்லையா, பாதாளத்துலேருந்து கீழே 7 மேலே 7 எல்லாவற்றையும் பார்க்குறார். அவருடைய அந்த முட்டுக்கால்கள், அவருடைய தொடைகள் எல்லாவற்றிலும் இந்த உலகத்தில் காணப்படுகின்ற எல்லாவற்றையும் அதை பார்க்குறார். சந்தியாம் விபோர் வாசசி, விபோவினுடைய வாசம் பகவானுடைய ஆடையாக சந்தியை அப்படியே அந்த அழகான விராட் ஸ்வரூபி ரூபத்தை அப்படியே கொண்டு வர. குஹ்யா ஐக்ஷத்து பார்க்குறான். நாபியா நபக, அந்த நாபியில் நப ஸ்கை மீன்வெளி இருக்குது. குக்ஷிஷு சப்த சிந்து, குக்ஷி வயிற்றில் 7 சிந்துவும் இருக்கும். உருக்கிரமஸ்யோரசி சக்ஷமாலாம், அழகாக அந்த வக்ஷசலத்தில் சக்கரமாலா நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. அவருடைய ஹிருதய கமலம், அவருடைய வக்ஷசலம் அப்படி ரொம்ப அழகாக. ஸ்ரீயம் ச வக்ஷஸ்ய அரவிந்த ஹாஸ்தம், அவருடைய அழகான அரவிந்தத்தை கையில் ஏந்தி கொண்டிருந்த, பத்மத்தை கையில் ஏந்தி கொண்டிருந்த பத்மாவதி தாயாரையும் அங்கே பார்த்தான். எவ்வளோ பெரிய பேர் பாருங்க. இப்படி எல்லோரும் அங்கே இருக்கா. இந்திராதி தேவர்கள், மேக கூட்டங்கள், வாயு, பஞ்சபூதங்கள், சூரியன், அக்னி பகவான் எல்லாரையும் பார்க்குறாருங்க. வேதங்கள் நாக்கில் வருணனாக, இமைகள் பகலிரவாக, நெற்றி கோபத்தின் தேவதையாக, கீழ் தொட்டு பேராசையாக இத்தையும் பார்க்குறான். அவருடைய தொக்கேந்திரத்தில் மன்மதனாக, ரேதஸில் ஜலதேவதையாக, முதுகில் அதர்மமாக,
பார்த்தீங்களா? அப்படியே விராட் ரூபத்தினுடைய அந்த அந்த பாவம் அப்படியே. புன்சிரிப்பு தான் மாயா. ஹசிதம் ஞாபகம் இருக்கா? அசித்தே மிருத்யும் ச மாயா அசித்தே ச மாயா. அது ரோம கும்பங்கள்லாம் தனூர் ஹேஷ்வோஷதி ஜாதசி ஔஷதி மூலிகை செடிகளாக அவருடைய நாடி நரம்பு நதிஷ நாடீஷு ஷிலா நகேஷு ஷிலா கற்கள் நகங்கள் தான் கற்களாக, நாடி நரம்புகள் நதிகளாக, புத்தியில் பிரம்மதேவராக, பிராணனில் தேவர்ஷிகணங்களாக, அசையறதும் அசையாததும் சகல ஜீவராசிகளையும் பலி அப்படியே தரிசனம் பண்ணுறான். அப்படிப்பட்ட திரிவிக்ரம ரூபம் எடுத்த பகவானுடைய அந்த மேனியில் எல்லாரையும் பார்க்குறான், எல்லா உலகத்தையும் பார்க்குறான். அது அப்படி பார்க்குறா. சுதர்ஷனம் சக்கரம சஹஸ்ய தேஜோ தனுஷ்ச சார்ங்கம் சனை இன்னும் கோஷம். அழகான சக்கரம் சுதர்ஷனாழ்வாரை பார்க்குறான், சார்ங்கத்தை பார்க்குறான். பாஞ்சஜன்யம் பர்ஜன்ய கோஷோ ஜலஜா பாஞ்சஜன்யம் பர்ஜன்யம் நீருண்ட மேகம் போன்ற அந்த பர்ஜன்யம்ங்கிற சங்க பார்க்குறான். கௌமோதகி விஷ்ணுகதா தரஸ்வினி அழகான கௌமோதகிங்கிற கதை, அழகான கத்தி வித்யாதரோ சதச்சந்திரயுக்த தூனோத்தமா வக்ஷய சாய கௌச்ச சுனந்த முக்கிய உபதஸ்து ஸ்ரீஷம். அழகான அந்த கௌமோதகி, நந்தகம்பர கத்தி, அம்புரா துணி, லோகபாலர்கள், சுனந்தன் போன்ற பார்ஷதர்கள். சுனந்தன் முக்கிய உபதஸ்து ரீஷம் பார்ஷத முக்கியாக சகலோக பாலாக அவர்களையும் பார்க்குறான். ஸ்புரத் கிரீடாங்கதமீன குண்டல ஸ்ரீவத்ச ரத்னோத்தம மேகலாம்பரைஹி. இவ்வளவு அழகான வர்ணனை இல்லையா? ஸ்புரத் கிரீடம் அழகான ஒளி வீசுகின்ற அந்த கிரீடம், ரத்ன மகுட்டம், தோள்வளையும் அழகான மீன குண்டல மகர குண்டலங்கள், ஸ்ரீவத்சம் அழகான ஸ்ரீவத்சங்கிற மரு கௌசுபமணி ஒட்டியானம் ஸ்ரீவத்சம் சொல்லிட்டார். மது பிரதஸ்ருக் வனமாலை என்ன வனமாலை? அழகான வண்டுகள் மொய்க்கின்ற விதவிதமான மலர்களை கொண்ட வனமாலை. அதில் அப்படி பிரகாசிக்கிறாராம் ராஜராஜன் பகவான். உருக்கிரமக அந்த உருங்கிற கருதுரு உருங்கிறதுங்கிறது இன்ஃபினிட் பெரிய ஒரு ரூபம். அவ்வளவு அழகான அந்த திரிவிக்ரமனாக இருந்த பகவானை பார்க்குறான். சிதிம் பதைக்கேன பலேர் விசக்கிரமே நபக ஷரீரேன திசச்ச பாகுபிகி பதம் த்விதீயம் கிரமஸ்திரிவிஷ்டவம் நவை திருதீயா ததீயம் அன்வபி உருக்கிரமஸ்யாங்கிரி ரிபுர் இருப்பதோ மகர்ஜனாபியாம் தபச பரம் கதக. அந்த 2 அடியினால் அவர் வளர்ந்துட்டார். அதுக்கப்புறம் 3வது அடி வைக்கிறதுக்கு எங்கே இடமே இல்லையே. ஏன் பூர்புவசோக மகாஜன தபா எல்லாத்தையும் தாண்டி சத்தியலோகத்துக்கே சென்று விட்டது அப்படிங்கிறதோட 20வது அத்தியாயத்தை முடிக்கிறார். அத்த அஷ்டமஸ்கந்தே விம்சோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச பலிரேவம் கிருஹபதிः कुलाचार्येण भाषितः तूष्णीं भूत्वा क्षणं राजन् उवाचा विहितो गुरुं. बलिरुवाच सत्यं भगवता प्रोक्तं धर्मोऽयं गृहमेधिनाम् अर्थं कामं यशो वृत्तिं यो न बाधेत कर्हि चेत् स चाहं वित्तलोभेन प्रत्याचक्षे कथं द्विजं प्रतिश्रुत्य दधामीति प्राक्लाधिकितवो यथा न हस्यत्यात् परो धर्म इति होवाच भूरियं सर्वं सोढुमलं मन्ये ऋथेलीकपरं नरं नाहं बिभेमि निरया नाधन्यादसुखार्णवात् न स्थानच्यवनात् मृत्योः यथा विप्रप्रलम्भनात् यद्धास्यति लोकेऽस्मिन् सम्परेधं धनाधिकं तस्य त्यागे निमित्तं किं विप्रतुष्येन तेन चेत् श्रेयः कुर्वन्ति भूतानां साधवो दुस्त्यजासुभिः दद्यंशिभिः
प्रभृतयः को विकल्पोधरादिषु यैरियं बुभुजे ब्रह्मन् दैत्येन्द्रैरनिवर्तिभिः तेषां कालोग्रसीलोकान् न यशोधिगतं भुवि सुलभायुधिभिप्रश्ये ह्यनिवृत्त्यास्तनत्युजः न तथा तीर्थायाते श्रद्धया ये धनत्यजः मनस्विनः कारुणिकस्य शोभनं यदर्तिकामोपनयेन दुर्गतिः कुतः पुनः ब्रह्मविधां भवादृशां ततो वठोरस्य ददामि वाञ्छितं यजन्ति यज्ञकृतुभिर्यमादृता भवन्त आम्नाय विधानकोविताः स एव विष्णुर्वरदोऽस्तु वापरो दास्याममुष्मै क्षितिमीप्सितां मुनिं यदप्यसौ अधर्मेण मां बध्नीयाधनागसम् तथाप्येनं न हिंसिष्ये भीतं ब्रह्मतनुं रिपुं एष वा उत्तमश्लोको न जिहासति यदृश्यः हत्वा मैनां हरे दुध्ये शयेत निहतो मया श्रीशुकोवाच एवमश्रदितं शिष्यम् अनादेशकरं गुरुः शशापदैव प्रहितः सत्यसन्धं मनस्विनं दृढं पण्डितमान्यज्ञः स्तब्धोऽसि अस्मदुपेक्षया मच्चासनातिको यस्त्वम् अचिराद्भ्रश्यसे श्रियः एवं शप्तस्वगुरुणो सत्यानचलितो महान् वामनाय दधावेनाम् अर्चित्वोदकपूर्वकं विन्ध्यावलिस्तथागत्य पत्नी चालकमालिनी आनिने कलशं हैमम् अविनेजन्यपामृतं यजमानस्वयं तस्य श्रीमत्पादयुगं मुदा अविनिज्यावहन्मूर्ध्नि तदभो विश्वपावनीः तदा सुरेन्द्रं दिवि देवतागणा गन्धर्वविद्याधरसिद्धचारणाः तत्कर्म सर्वे विगृह्णन्दार्जवं प्रसूनवर्षैर्ववृषुर्मुतान्विताः नेदुर्मुहुर्दुन्दुभयसहस्रशो गन्धर्व किं पुरुष किन्नरा जगुः मनस्विनानेन कृतं सुदुष्करं विद्वानधाद्यद्रिपवे जगत्त्रयं तद्वामनं रूपमवर्धताद्भुतं हरेरनन्दस्य गुणत्रयात्मकं भूखं दिशो ध्यौर्विवरापयोधयः तिर्यङ्देवा ऋषयो यथा सत काये बलिस्तस्य महाविभूतेः सहर्त्विगाचार्य सदस्य एतत् ददर्श विश्वं त्रिगुणं गुणात्मके भूतेन्द्रियार्थाशय जीवयुक्तं रसामचष्टां घृतलेतपादयोः महीद्रान् पुरुषस्य जङ्गयोः पदत्रिणो जानुनि विश्वमूर्तेः ऊर्वोर्घणं मारुतिमिन्द्रसेनः सन्ध्यां विभोर्वाससि गुह्य ऐक्षत् प्रजापतीन् जगने आत्ममुख्यान् नाभ्यां नभः कुक्षिषि सप्तसिन्धून् उरुक्रमस्योरसि चर्क्षमाम्लां हृद्यङ्गधर्मं स्तनयोर्मुरारेः हृदं च सत्यं च मनस्य तेन्दुं श्रियं च वक्षस्य अरविन्दहस्तां खण्डे च सामानि समस्तरेभान् इन्द्रप्रधानानमरान् भुजेषु तत्कर्णयो ककुभोध्यौश्च मूर्ध्नि केशेषु मेघाञ्च्वसनं नासिकायाम् अक्ष्णोश्च सूर्यं वदने च वह्निं वाण्यां च चन्दां शिरसे जलेशं भ्रुवोर्निषेतं च विधिं च पक्ष्मसो अहश्च रात्रिं च परस्य पुंसो मन्युं ललाढे धरयेव लोभं स्पर्शे च कामं नृपरेतसोऽम्बः पृष्ठे त्वधर्मं क्रमणेषु यज्ञं छायासु मृत्युं हसिते च माया तनूरुहेष्वोषधिजातयश्च नदीश्च नाडीषु शिलानकेषु बुद्धावचं देवगणान् ऋषींश्च प्राणेषु घात्रे स्थिरजङ्गमानि सर्वाणि भूतानि ददर्श वीरः सर्वात्मनीदं भुवनं निरीक्ष्य सर्वे सुरा कश्मलमापुरङ्ग सुदर्शनं चक्रमसह्य तेजो धनुश्च शार्ङ्गं स्तनयित्नुघोषं पर्जन्यघोषो जलज पाञ्चजन्यः कौमोदकी विष्णुगदातरस्विनी विद्याधरोऽसि शतचत्रयुक्तः तूर्णोत्तमौ अक्षरय सायकौ च सुनन्दमुख्या उपतस्तुरीशं पार्षदमुख्याः सकलोकपालाः स्फुरत्किरीटाङ्गदमीनकुण्डल श्रीवत्सरत्नोत्तममेकलाम्बरैः मधुव्रतस्रग्वनमालयावृतो रराजराजन् भगवानुरुक्रमः क्षितिं पथैकेन भलेर्विचक्रमे नभः शरीरेण
दिशश्च बाहुभिः पदं द्वितीयं क्रमदस्त्रिविष्टभं न वै तृतीयाय तदीयमन्वपि उरुक्रमस्याङ्घ्रि उपर्युपर्यथो महर्जनाभ्यां तपसः परं गतः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय ஹரி ஓம். 21வது அத்தியாயம். இப்போ மகாபலியினுடைய அந்த 2 அடியில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதாவது இவன் தான் திருலோகத்துக்கும் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா. அப்போ அவருடைய சரணகாலம் சத்தியம் சமீக்ஷியாப்ய ஜபவோ நகேந்துபிஹி. அவருடைய சரணகமலம் சத்தியலோகத்தை தொட்டுடுத்து அவருடைய அந்த அந்த நகத்தினோட ஒலியினால அந்த சத்தியலோகமே மங்கி போயிடுதான். மரீச்சி மிஸ்ரா ருஷியோ பிருகத் பிரதாக. அப்போ அங்கிருந்து பிரம்மதேவர் மரீச்சி முதலான ரிஷிகள் சனந்தன் எல்லாரும் அங்கே வந்து பகவானை அப்படியே வரவேற்கின்றார்கள். ரிக்கியஜூர் சாம அதர்வன வேதங்கள், ஆயுர்வேதம், தனுர்வேதம், யமா நியமாவோட நியாயசாஸ்திரம், எல்லா விதமான இதிகாசங்கள், இப்படி எல்லாவுமான பகவானுடைய அந்த அழகான ரூபம். அப்போ அங்கே வந்து எல்லோரும் வந்து அவருடைய சரணகமலங்கள் அப்படி விழறா, பவந்திரு அப்படி விழுந்துட்டு ஸ்மரணை பண்ணுறா. அப்போ பகவானுடைய அந்த தொப்புள் கொடியிலேருந்து தானே வந்திருக்கார். அதாங்கிறையே ப்ரோன் நமிதாய விஷ்ணு உபாஹரத் பத்மஜனாக அங்கிருந்து வந்தவர் இல்லையா இவர் உடனே அர்க்கியம் பாதியம்லாம் கொடுத்து பூஜை பண்ணுறார். பிரம்மதேவன் பகவானுக்கு விராட் ரூபியான பகவானுடைய சரணகமலத்தை அலம்பினார். அவருடைய கமண்டலு தீர்த்தத்தினால அந்த தீர்த்தம் தான் ஆகாச கங்கையாக லோகத்ரயம் பகவதோ விஷதேவ கீர்த்தியோடு விளங்குகின்றது. எல்லாருடைய பாவங்களை துடைத்தடைக்கின்றது. அவர் தன்னுடைய விபூதியெல்லாம் அடைக்கணுன்ட்டு விராட் ரூபத்தை மறைச்சுன்ட்டு திருப்பி சின்ன வாமன் ரூபனாக நிற்கிறது எல்லாம் பார்க்குறா. பகவானை பூஜை பண்ணுறா, ஷோடசோபச்சாரம் பண்ணுறா, அர்க்கியம் பாதி மாஜமணியம் ஸ்நானம்னு எல்லாம் பண்ணுறா. அழகான ஸ்துதிகள் பாடுறா. ஜாம்பவானுக்கு ருக்ஷராஜஸ்து பேரி கொட்டுறார். அவர் பேரி சப்த ஏன்னா 2ஆல் அளந்தாயிடுத்து. இதுக்கப்புறம் ஒன்றுமே முடியாமல் அவன் நின்றுட்டு இருக்கான் இல்லையா, தோற்று விட்டான். அந்த மங்கள வாத்தியம் முழங்குறாராம் ஜாம்பவான். இப்போது மகாபலியினிடத்திலிருந்து எல்லாம் விழுந்து அவர் தலை குனிந்து நிற்கவே அசுராளுக்கு கோவம் தொடுத்து மகீம் சர்வாமிருதாம் எல்லாத்தையும் பிடிங்கினுட்டானே. அவள் பேசிக்கிறா. நவாயம் பிரம்ம பந்துஹோ விஷ்ணுர் மாயாவினம்பரக. பெரிய மாயாவி இவன் வந்து பிரம்ம பந்துவே இல்லை, பிராமணனே இல்லை, திஜன் மாதிரி வந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டானே. இவெல்லாம் பேசிக்கிறான், அசுரர்கள்லாம் பேசிக்கிறான். இவர் வந்து இப்படி இவர் ஏமாந்துட்டாரே, பிரம்மச்சாரி வந்து யாச்சகம் பண்ணி எல்லாத்தையும் பிடிங்கியாச்சே. பாவம் நம்ம ராஜா சத்தியவிரதஸ்ய சத்ததம், எப்பொழுதுமே உண்மையே பேசிக்கிறவர். அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரே, கொடுத்த வாக்கையும் மாற்ற முடியலையே. இந்த நிலைமையில என்ன பண்றது? இவனை எப்படியான கொன்னுடணும். யாரு? பகவானை. அப்படி பண்ணாதான் நம்ம ராஜாக்கு ஏதாவது நம்ம பண்ணோன்னு இருக்கோம். தஸ்மாதஸ்ய வதோ தர்மோ பர்த்துகோ சுஷூணாம் ச. அவர் சுஷூணத்தை கவனிச்சுக்கிறாளாம். ராஜாவுக்கு நல்லது பண்ணுறதா நினைத்து கொண்டு இதுகளெல்லாம் ஆயுதத்தை எடுத்துட்டு வரதுகள். எது? தே சர்வே வாமனம் ஹந்தும் ஷூல பட்டிஷபானைய பட்டிஷம் ஷூலம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரதுகள். அசுரர்கள் எல்லாம் வாமனமூர்த்தி முன்னாடி அப்படியே ஓடி வருதுகள். ஓடி வருது பார்த்தா விஷ்ணு பார்ஷதர்கள் சிரிச்சுட்டு ஆயுதத்தை எடுத்து அவளை தடுக்கிறா. அவரெல்லாம் எப்படி விஷ்ணு பார்ஷதர்களில் முக்கியமாக யார்? நந்தன் சுனந்தன் தான் முக்கியம் இல்லையா. நந்த சுனந்தோத ஜயோ விஜய பிரபலோ பலஹ பிரபலன் பலன் குமுதன் குமுதாக்ஷ விஸ்வக்சேன பதத்ரிராட்டு. விஸ்வக்சேனர் ஜயந்த சுததேவஸ்ய சுததேவன் புஷ்பதன்னோத சாத்வதः சர்வே நாகாயுத பிராணாச்சமூம் தே ஜக்னுர சுரீம். இவெல்லாம் அசுர இதை அழிக்கின்றார்கள். கோபத்தோடு போர்ப்பொடியோரெல்லாம் தடுத்து நிறுத்துறா. அப்போது
விப்ரச்சித்தன் ராகு நேமிங்கிற அசுரர்கள்லாம் அழைச்சிட்டு, ஏ விப்ரச்சித்தே, இதெல்லாம் நான் சொல்கிறத கேளுங்கோ, இதெல்லாம் நிறுத்துங்கோ, இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கால பகவான் தான் இந்த மாதிரி நம்ம இப்போ நடந்துட்டுருக்கு. நம்ம ஒரு காலத்தில் தேவர்களை வென்று அட்டகசித்து வந்தோம். இப்போ கால பகவான் என்ன பண்ணுறார், அவர்களுக்காக மாறி இருக்கு இப்போது. அதனால் இந்த காலத்தை நாம் வெற்றி கொள்ள முடியாது. முன்னாடி நமக்கு அனுகூலமாக இருந்தது, தெய்வம் அனுகூலமாக இருந்தது. இப்போ நமக்கு அனுகூலம் கிடையாது. இப்போ நம்மளை தேவர்கள் வெல்லுகின்ற நிலைமை வந்துடுத்து. நமக்கு அனுகூலமாக வர்றச்சே நம்ம வெற்றி கொள்ளலாம். இப்போ நீங்கள் திரும்பி போங்க. ஏதான்வியம் விஜயஷ்யாமோ யதி தெய்வம் பிரசீதத்தி. சுகவாச்ச. இப்போ விஷ்ணு பார்ஷதர்கள் எல்லாம் சண்டை போடுறச்சே மகாபலி சொன்ன உடனே அசுர தலைவர்கள்லாம் போயிட்டா. அசுரர்கள் தானவர்கள் 2 பேரும் இருக்கா, சரியா? தைத்திய தானவ யூதபாக ஹெட்ஸ். தைத்தியர்களுக்கும் தானவர்களுக்கும் முக்கியர்களாக இருந்தவர்களெல்லாம் எங்கே போனா? பிரசாம்னிஷு, பிரசாதளம் போயாச்சு. அங்கே போய், அதாவது அது போன உடனே கருடன் என்ன பண்ணார், மகாபலி கட்டிட்டார். அதை தாக்ஷசுதோ ஞாத்வா விராட் பிரபு சிகீர்ஷிதம் பபந்த வாருணங்கி. வருண பாஷத்தால் பபந்த கட்டுறதுன்னு அர்த்தம், கட்டிட்டார். அன்னைக்கு வேள்வி முடிச்சு சோமவானம் செய்கிற நாள். பகவான் மகாபலி வர்ண பாஷத்தால் கட்டின உடனே எல்லாம் ஹாஹாகாரம் வர்றது. அங்கேருந்து விண்ணிலேருந்து ஹாஹாகாரோ மகானாசித்து ரோதஸ்யோ சர்வதோதிஷம். அந்த மகாபலி எல்லாத்தையும் இழந்து இப்போ வர்ணபாஷத்தால் கட்டிட்டு நின்றுட்டு இருக்கார். அப்போது எல்லாம் பார்க்குறா, அவள் இவ்வளோ வள்ளல் தன்மையோடு இவள் எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு இப்போ நின்றுட்டு இருக்க. 2 அடியில் இப்போ இவர் கேட்குறார், பதானி 3 தத்தானி, நீ என்ன சொன்ன, 3 என்னுடைய காலினால் 3 பதத்தை கொடுக்கின்றேன், 3 அடியை தரேன்னு சொன்னேன். 2 அடியில் நான் இப்போ அளந்துட்டேன், 3வது அடிக்கு என்ன பண்ண போகிறேன்? துவாப்பியாம் கிராந்தா மகி சர்வா திருதீயம் உபகல்பிதா. 3வது அடிக்கு என்ன செய்வாய்? எல்லா இடங்களும் அளந்தாயிற்று. பதைகேன மயா கிராந்தோ பூர்லோக கம் திசஸ்தனோ ஸ்வர்லோகஸ்து த்விதீயேன பஷ்யதஸ்தே ஸ்வமாத்மனா. உன் கண்ணு எதிரிலேயே இந்த பூலோகத்தை ஒரு அடியிலையும் 2வது அடினால விண்ணுலோகத்தையும் எல்லாவற்றையும் அளந்தாகிவிட்டது. எனக்கு நீ இன்னும் ஒரு அடி தரலேன்னா நீ நரகத்துக்கு தான் போய். பிரதிஷ்ருதமாதாஸ்துதே நிறைய வாசேஷத்தை விஷத்வம் நிறையம் தஸ்மான் குருநாச்ச அனுமோதிதக. அது நீ நரகத்துக்கு போகிறேன்னா அவருக்கும் சம்பந்தம் தான், குருக்கும் சம்பந்தம் தான். யாஜகம் கேட்டால் அவனுக்கு கொடுக்கலன்னா நரகம் தானே, இல்லையா? இப்போ 3 உலகுக்கும் தலைவனாக நான் இருக்கின்றேன். நீ அந்த செருக்கோடு தானே இருந்த, எனக்கு தரேன்னு வேற சொல்லிட்ட. இப்போ ஏமாத்திரிய, பொய்யை வேற சொல்லிட்ட தரேன்னுட்டு. அதனால் உனக்கு நரகம்தான் நிச்சயமாகன்னு சொல்லி முடிக்கிறார். 21வது அத்தியாயம். பகவான் சொல்கிறார், விப்ரலப்தோ ததாமீதி துவயாகம் சாட்டியமானினா தத் வியலீகபலம் புங்ஷ்வா நிறையம் கதிச்சித் சமாகன்னு சொல்லி முடிக்கிறார் 21வது அத்தியாயத்தை. अथ अष्टमस्कन्धे 21ोऽध्यायः. श्रीशुक उवाच सत्यं समीक्षाब्जभवो न केन्दुभिः हतस्वधामद्युतिरावृतोऽभ्यगात् मरीचिमिश्र ऋषयो बृहद्व्रताः सनन्दनाध्यानरथेव योगिनः वेदोपवेदानियमान्वितायमाः तर्केतिहासाङ्गपुराणसंहिताः ये चापरे योगसमीरदीपित ज्ञानाग्निनारन्दितकर्मकल्मषाः पवन्दिरे यत्स्मरण नुभावतः स्वायंभुवं धामगता कर्मकम् अधांग्रये प्रोनमिथाय विष्णोः पाहरत् पद्मभवोर्हणोर्दकं समर्च्य भक्त्या भृगणाश्चुश्रवा यन्नाभिपङ्गेरुह सम्भव स्वयं धादुःकमण्डलुजलं तदुरुक्रमस्य पाधावने जनपवित्रदया नरेन्द्र स्वर्धुन्यभूनभसि सा पतति निमाष्टि लोकत्रयं भगवतो विशदेव कीर्तिः ब्रह्मादयो लोकनाथाः स्वनाथाय समादृताः सानुगा बलिमा जगृहुः संक्षिप्तात्मविभूतये थोयै समर्हणैः स्रग्भिः दिव्यगन्धानुलेपनैः धूपैर्दीपैः सुरभिभिः लाजाक्षतफलाङ्गुरैः
स्तवनैर्जयशब्दैश्च तद्वीर्यमहिमाङ्कितैः नृत्यवादित्रगीतैश्च शङ्खदुन्दुभिनिस्वनैः जाम्बवान् ऋक्षराजस्तु भेरीशब्दैर्मनोजवः विजयं दिक्षु सर्वासु महोत्सवमघोषयत् महीं सर्वां कृतां दृष्ट्वा त्रिपदव्याजयाञ्जया ऊचुस्वभर्तुरसुरा दीक्षितस्यात्यमर्षिताः न वा अयं ब्रह्मबन्धुः विष्णुर्मायाविनाम्बरः द्विजरूपप्रतीच्छन्नो देवकार्यं चिकीर्षति अनेन याचमानेन शत्रुनावटुरूपिणा सर्वस्वं नो हृतं भर्तुः न्यस्तदण्डस्य बर्हिषि सत्यव्रतस्य सततं दीक्षितस्य विशेषतः नानृतं भाषितुं शक्यं ब्रह्मण्यस्य दयावतः तस्मादस्य वधो धर्मो भर्तुशुश्रूषणं च नः इत्यायुधानि जगृहोर्भलेरनुचरासुराः ते सर्वे वामनं हन्तुं शूलपट्टिशवाणयः अनिच्छतो भले राजन् प्राद्रवञ्जातमन्यवः तानभिद्रवतो दृष्ट्वा दिदिजानीकपा नृप प्रहस्यानुचरा विष्णोः प्रत्यषेदन्नुदायुधाः नन्दः सुनन्दोत जयो विजयप्रबलो बलः कुमुदः कुमुदाश्चक्ष विश्वक्सेन पदत्रिराट् जयन्तश्रुतदेवश्च पुष्पदन्दोत सात्वतः सर्वे नागायुधप्राणां चमूं ते जग्नुरासुरीं हन्यमानान् स्वकान् दृष्ट्वा पुरुषानुचरैर्बलिः वारयामास संरब्धान् काव्यशापं मनुस्मरन् हे विप्रचित्ते हे राहो हे नेमे श्रूयतां वचः मा युध्यत निवर्तध्वं न कालोऽयमर्थ यप्रभु सर्वभूतानां सुखदुःखोपपत्तये तं नादिवर्तितुं दैत्याः पौरुषैरीश्वर पुमान् यो नो भवाय प्रागासीत् भवाय दिवौकसां स एव भगवानन्द्य वर्तते तद्विपर्ययं बलेन सचिवैर्बुद्ध्या दुर्गैर्मन्त्रौषधादिभिः सामादिभिरुपायैश्च कालं नात्येदि वै जनः भवद्भिर्निर्जिता ह्येदे बहुशोऽनुचरा हरेः दैवेनर्धैस्तहे वाद्य योधि जित्वा न दन्तिनः एतान् वयं विजेष्यामो यदि दैवं प्रसीदति तस्मात् कालं प्रदीक्षध्वं यो नोर्तत्वाय कल्पतो श्रीशुकोवाच प्रत्युर्निगदितं श्रुत्वा दैत्यदानवयूतपाः रसां निविविशु राजन् विष्णुपार्षदताडिताः अदाताक्ष्यः सुदो ज्ञात्वा विराट् प्रभुचिकीर्षितं बबन्धवारुणैः पाशैः बलिं सौत्येह निकृतौ आहाकारो महानासीत् द्रोदस्योः सर्वतो दिशं गृह्यमाणो सुरपतौ विष्णुना प्रभविष्णुना तं बन्धं वारुणैः पाशैर्भगवानाह वामनः नष्टश्रियं स्थिरप्रज्ञम् उदारयशसं नृप पदानि त्रीणि दत्तानि धूर्मेर्मह्यं त्वया सुर द्वाभ्यां क्रान्दामहि सर्वा तृतीयमुपकल्पय यावद्हिन्दुस्सहोडुभिः यावद्वर्षति पर्जन्यः तावती भूर्यं तव पदैकेन मया क्रान्तो भूर्लोकखं दिशस्तनोः स्वर्लोकस्तु द्वितीयेन पश्यतस्ते स्वमात्मना प्रतिश्रुतमदातुस्ते निरये वासयिष्यते विषत्वं निरयं तस्मात् गुरुणा चानुमोदितः वृथा मनोरथस्तस्य धूरे स्वर्गपदत्यतः प्रतिश्रुतसाध्याधानेन योर्तिनं विप्रलम्भते विप्रलब्धो ददामीति त्वयाहं चाढ्यमानिना तद्ध्यलीकफलं भुङ्क्ष्व निरयं कतिचित् समाः श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय।